சிறப்பு காவல் படை 2 நாட்களாக வைத்து அடித்திருக்கிறார்கள். எந்த விதமான குற்றவாளி இல்லாமல் எஃப்ஐஆரும் போடாமல் தலைமைச் செயலருக்கு தகவல் வந்துன்னு சொல்லி சிறப்பு காவல் படை 6 பேர் சேர்ந்து 27 வயது ஒரு ஆளை பிடிச்சு அடி என்று அடித்திருக்கிறார்கள். சிகரெட்டை வச்சு சுட்டிருக்காங்க. அவருடைய இடது கையில் 3 இடங்களில் சிகரெட்டை வச்சு சுட்டிருக்காங்க. அடித்ததில் தலையில் மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டிருக்கு. நடுப்பகுதி மண்டையும் உடைஞ்சிருக்கு, 2 பக்கம் மண்டையும் உடைஞ்சிருக்கு. அது இரத்தத்தில் இருதயத்திலும் இரத்த கசிவு வந்திருக்கு, கல்லீரலிலும் இரத்த கசிவு வந்திருக்கிறது. பிறகு 23 இடங்களில் அடி காயங்கள் இருக்கிறது. அவருடைய உடன் பிறந்த சகோதரன் இந்த நவீன் இருக்கிறார். இவ்வளவுக்கு செய்யப்பட வேண்டிய அவசியம் என்ன வந்திருக்கு? அந்த அளவுக்கு மேலே ஒரு மிக முக்கியமான அதிகாரி தலைமைச் செயலகத்தில் யார் இருக்கிறார்? அதுதான் எங்களுடைய கேள்வி. ஆனால் இதுக்கு மேலே ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க. இதுவரையில் யாருக்கும் தெரியாது. இதுவரையில் பெரிய மன்னிக்க முடியாத தவறு என்னென்னா, இந்த சிறப்பு காவல் படையை காப்பாற்றுறதுக்காகவும் தலைமைச் செயலகத்திலிருந்து யார் சொன்னாங்கிற அதை மறைச்சும் ஒரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எடுத்துமா சொல்லியிருக்காங்க, ஏற்கனவே இவருக்கு இதயம் பாதிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளவு பெரிய கொடூரமான செயல் இது! ஏற்கனவே இந்த அடிப்பட்ட காயங்கள்லாம் 2 நாளைக்கு முன்னாடியே அந்த காயம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டெல்லாம். இதை முதலமைச்சர் தெளிவுபடுத்த வேண்டும். கடத்தி கொண்டு போய் அடிச்சிருக்காங்க. அதை கூட இருந்து வீடியோ எடுத்த சதீஸ்வரனுக்கு இப்போ கொலை மிரட்டல் வந்திருக்கு. சதீஸ்வரனுக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லை. ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் வந்து கொண்டிருக்கு. இந்த கொலை நடந்த உடனேயே முதலாக நாங்கள் வெளிக்கொண்டது பாரதிய ஜனதா கட்சி. எங்களுடைய மாவட்ட தலைவர் உடனடியாக நீதிமன்றத்தில் உடனடியாக போய் அதுக்கான ஆர்டரை வாங்கியிருக்கிறார். பாண்டித்துறை மேப்பல் சக்தி கூட இருந்திருக்கிறாங்க. இவ்வளவு பெரிய ஒரு கொடூரமான சம்பவம் ஏன் நடைபெறணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கேள்வி.